இயற்கை அப்படின்னா எல்லாரும் பிடிச்ச ஒரு விஷயம்தான். இயற்கை வந்து யாரும் இல்லை எனக்கு வேண்டாம், இந்த இயற்கை எனக்கு செயற்கை தான் பிடிக்குது அப்படிங்கிறவங்க இல்லை. ஆனால் இந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வின் இயற்கை போற்றுதல். நம்ம எப்பவுமே வந்து ஒரு எழுந்திராய் இறைவனே போற்றி, செயற்கையின் சிந்தைக்கு எட்டா செல்வமே போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கோவை இயற்கை நல சங்கத்தின் ஆரோக்கிய விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். இயற்கை இப்போ நம்ம தலைவர் துணைத் தலைவர் சொன்ன மாதிரி இயற்கை எந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? அது ஒரு சிலருக்கு தெரிஞ்ச கருத்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்ககிட்ட இருந்து கருத்தை உள்வாங்கிறதுக்காக இந்த மாத கூட்டம் நடத்துகிறோம். அதில் அந்த ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களை கொண்டு அணைச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்லும்படியாக ஒரு நிகழ்வு ஏற்பாடு பணிமுகத்துக்கு முன்னாடி குடியரசு தினத்தை முன்னிட்டு காந்தியடிகளுக்கு மலர்கள் தூவி அப்படியே நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க. பாரத அன்னையை வணங்கி மகிழ்வோம், பெற்ற குடியரசை பேணி காப்போம். அடுத்ததாக நமது பேச்சாளர் துளசி அவர்கள் யோகிகளும் ஞானிகளும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களும் விட்டு சென்ற விழுமியங்கள், அதாவது நம்மளுடைய உணவு முறை, நம்முடைய கல்வி முறை, நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய உடை, அதாவது இந்த உடையை எப்படி பராமரிக்கணும் அந்த மாதிரியான முறைகள், நம்முடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து இன்னைக்கு உலகமே போற்றும் அளவில் திகழ்ந்துட்டு இருக்கு. அப்படியான ஒரு உன்னதமான இந்த தேசத்தில் பிறந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவங்க கடந்த ஒரு 15 வருடங்களாக என்னோடு பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நிறைய இயற்கை சார்ந்த யோகா, இயற்கை உணவு மற்றும் அக்குபஞ்சர் இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை மக்களிடத்தில் சேர்ப்பதிலும் நிறைய வைத்திய முறைகள், அது மட்டும் அல்லாமல் ஒரு தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் அப்துல் கலாம் கூட அவர் அவார்டு வாங்கியிருக்காங்க. மற்றும் ஹிந்தி பண்டிட்டா இருக்காங்க. ஹிந்தி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டை வந்து காந்திபுரத்தில் நிறுவி, எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஒரு 50,000க்கும் மேற்பட்டவருக்கு வந்து ஹிந்தி வகுப்புகளை வந்து கொடுத்து அவங்கள வந்து ஃப்ளூயண்டாக ஹிந்தி பேச வச்சிருக்காங்க. அப்படி சிறந்த ஒரு பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதில் நமது கோவை இயற்கை நல சங்கம் வந்து மகிழ்வுறுது. இந்த மாதம் நூலை வெளியீடு செய்ய வேணுகோபால் ஐயா அவர்களை இங்கே வர வைக்கிறோம். 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இயற்கை நல சங்கம், கோவை இயற்கை நல சங்கம் வந்து சிறந்த முறையில் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்குது. என்னுடைய இந்த பயணத்தில் ஐயா சொன்ன மாதிரி ஹிந்தி மொழியும் இந்த இயற்கை மருத்துவமும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பின்னாடி ஒன்று. இதில் தான் நான் சொன்னேன், சான் ஏற முழம் சறுக்கும் அப்படின்னு சொன்னதில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளில் எப்படி என்னுடைய ஜான் ஏறுச்சு, என்னுடைய முழம் சறுக்குச்சு, எந்தெந்த இடங்களில் என்னுடைய கவனச்சிதறலோ அதில் வாழ்வியல் ஒழுக்கமும் இருக்குது, என்னுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே எந்த சூழ்நிலையில் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு டார்கெட் வச்சேன். ஏன்னா நிறைய மருந்து எடுத்து டிப்ரெஷன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் போயாச்சு. தூக்கம் வராது, நைட்டு தூக்கம் கிடையாது, இயங்க முடியாது, பகல் வேலையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தற்கொலை நிலைக்கு போன ஒரு சூழ்நிலை என்னுடைய நிலைப்பாடு. ஏன் இந்த இயற்கை மருத்துவத்தை நான் இவ்வளோ ஈடுபாட்டோட எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னால் அத்தனை வழி நமக்கு வந்து அதுலேருந்து கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட சொன்ன விஷயம், என்னை 4 மாதத்தில் சரிப்படுத்துறேன்னா சரி பார்த்துக்குவோன்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் போட்டு என்ன நடக்கும் என்னோடய உடம்புல, ஒவ்வொரு பயிற்சியும் ஐயாவும் அப்படிதான். ஒவ்வொரு விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் உடம்புல அடுத்தது இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், அதுக்கப்புறம் இப்படி மாறுவீங்கன்னு சொல்லி 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 பண்ணினாங்க. அவருக்கு சொன்ன மாதிரி 5 மாதத்துக்குள்ள 90% முன்னேற்றம்.
இப்போ எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ண ஒரு விஷயத்த அவர் நான் அவருடைய அப்படிங்கிற ஒரு முறை எனக்கு ஃப்ரீயாகவே அந்த விஷயத்த கொடுத்தாங்க. எவ்வளோ மகத்துவமான விஷயத்த அப்படி எப்படி இலவசமாக கொடுத்துட முடியும்? அவருக்கு நான் கடன் பட்டிருக்கேன், நான் அவருக்கு திருப்பி செலுத்த முடியும் அப்படின்னு பார்த்து தான் நான் இதை முழுமையாக கடவுளை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். ஒரே மாதத்தில் எனக்கு இதை பற்றின விஷயம் சொல்லி, இந்த இயற்கை மருத்துவத்தை படிக்கிறதுக்கு அத்தனை ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்வியலோடு சேர்ந்த விஷயங்கள் சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சாலும் போதும். மற்றவர்களை நம்ம வாழ்த்தக்கூடிய மனது இருந்தது அப்படின்னா மற்றவர்களுடைய நோக்கிலேருந்து வெளிப்படுத்தவும் முடியும் அப்படின்றது இந்த மருத்துவத்தின் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு இந்த இயற்கை மருத்துவத்தை நான் வெளியில் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், 90% ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எத்தனை இருக்கீங்க? உங்களால் வாழைப்பழம் சாப்பிட முடியாதுன்னா தேங்காய் கேரட் வழியாக உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் அதை சரிப்படுத்திக்க முடியும். இதில் தேங்காய் உங்களுக்கே தெரியும், ஹெக்டே வரைக்குமான ஒரு பெரிய மருத்துவர் தாய்ப்பாலும் தேங்காய் பாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இனி அடுத்த ஜென்ரேஷனை மாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. எப்படி மக்களை கொண்டு போய் சேர்த்த போகிறோங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நானும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ஆனால் இந்த தடவை தான் இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்காக என்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாறுபாடில்லா உண்டே மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுனின். பொய்யாமொழி புலவனின் அந்த அற்புதமான வரிகளை முன்னெடுத்து நமது கோவை இயற்கை நல சங்கத்தின் இந்த மாதா கூட்டத்திலே நம்மோடு நடந்த ஒரு நிகழ்வோடு இந்த சாணேர மூலம் சறுக்கும் எந்தெந்த இடங்களையெல்லாம் நம்ம தவறு செய்கிறோம், எந்தெந்த இடங்களையெல்லாம் நம்ம திருத்திக்க வேணும் அப்படிங்கிற அந்த சரியான பகுதிகளை தெளிவாக நமக்கெல்லாம் துளசிங்க நல்லா உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் குக்கரில் வச்சா அப்படின்னா அவ்வளோதான் கோவிந்தா, அதில் இருக்கிற சத்தலை என்ன ஆயிரும் போயிடும். ஏன்னா இந்த குக்கருங்கிறதே ஒரு சிக்கலான விஷயத்தை நமக்குள்ளே திணிச்சது. ஒரு பொருளை உடைச்சோம்னாலே, இப்போ அரிசியாக இருந்தால் கூட நம்ம மாவு பண்ணால் அதில் காற்றுப்பட்டுச்சுன்னா அது அந்த சத்துக்கள் இருக்காது, குளுக்கோஸ். அந்த அந்த விஷயத்துல இவங்க சொன்ன மாதிரி வாய்க்கு நிறைய வேலை கொடுங்க. அப்போ வயிற்றுக்கு லோடு கம்மி ஆயிடுச்சுனாலே நம்ம ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உப்பு எப்படி அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு உப்பா இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லை உப்பு கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு வாய் வழியாகவும் கொஞ்சம் காற்றை இழுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ வாய் வழியா இருக்கும் பொழுது நாக்கு சிறுநாக்குன்னு இருக்கு இல்லைங்களா? சிறுநாக்கு இருக்கு. அந்த சிறுநாக்கில எப்படி கொசு பறக்கும் போது அந்த ரெக்கையினுடைய சத்தம் இருக்கு, அந்த மாதிரி அந்த சிறுநாக்கினுடைய அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு அந்த கொரட்டையா நமக்கு வருது. மூச்சை மெதுவா உள்ள இழுத்துட்டு சொல்றது உணவு காடு வளர்த்ததுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் மழைநீர் சேகரிப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், விதைகள் கொடுக்குறோம், எல்லாமே இலவசமாக தான் செஞ்சு கொடுக்குறோம். யாராச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே பாத்தீங்கன்னா ஒரு மருந்துன்ற ஒரு விஷயங்களை நம்ம கொடுக்கப்படுது, அது நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதனால நம்ம இது கூட இந்த மாதிரியான விஷயங்களை சேர்க்கக்கூடியதுல அண்ணாவுடைய பங்களிப்பு ரொம்ப. பேக்கெட் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அண்ணாக்கு ஃபோன் பண்ணா போதும், அவர் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கான தொகையை மட்டும் நீங்க அவருக்கு செலுத்தினா போதுமானது. ஒரு 20 வருஷமா டயபெட்டிக்கா இருந்தா அது வெளியில வந்துருந்தேன். இந்த வெளியில வரும்போது உணவை பற்றின விஷயங்களை பேசும்போது வேணுகோபால் சார் சார்ந்த உணவு இல்லை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூருக்குள்ள யாரு கேட்டாலுமே என்ன குவான்டிட்டியில கேட்டாலுமே என்ன ரைஸ் கேட்டாலுமே உங்க வீட்டுல டெலிவரி கொடுக்குறோம். கோயம்புத்தூர் இல்லாத வெளியூர் அப்படின்னா எம்எஸ்எஸ் இல்லைன்னா ரதிமீனா அந்த மாதிரி பார்சல் சர்வீஸ்ல அனுப்பி வைக்கிறோம்.
தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து அங்கே நல்லுறவு அப்படிங்கிறதுல வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, அந்த மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னென்ன ரைஸ் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அனுப்புவோம். நீங்க பார்த்துட்டு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து கொஞ்சம் டெலிவரி கொடுப்போம். நல்ல உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்து ஆரம்பிச்ச தொழில். நன்றி, வணக்கம்.